சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு பின்வரும் விளையாட்டுகளில் எது தெரிந்திருந்தது? ஆன்சர்: பகடை விளையாட்டு. மொஹஞ்சதாரோ முத்திரைகளில் காணப்படும் 3 தலைகள் மற்றும் கொம்புகளுடன் விலங்குகளால் சூழப்பட்ட கடவுள் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர்: பசுபதி. ஹரப்பன் முத்திரைகள் தயாரிக்க பின்வரும் பொருட்களில் எது பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர்: டெரகோட்டா. ஹரப்பா நாகரிகத்தின் தனித்துவமான அம்சங்கள் யாவை? ஆன்சர்: நகர திட்டமிடல் மற்றும் வடிகால் அமைப்பு. பின்வரும் எந்த காலம் சிந்து சமவெளி நாகரிகத்துடன் தொடர்புடையது? ஆன்சர்: செம்பு காலம். சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு பின்வரும் விலங்குகளில் எது தெரியாது? ஆன்சர்: ஒட்டகச்சிவிங்கி. பின்வரும் ஹரப்பன் தளங்களில் எது இந்தியாவில் இல்லை? ஆன்சர்: ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோவில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட புகழ்பெற்ற நடனமாடும் பெண் உருவம் எதனால் ஆனது? ஆன்சர்: வெண்கலம். சிந்து சமவெளி மக்களுக்கு யாருடன் வர்த்தக உறவுகள் இருந்தன? ஆன்சர்: மெசபடோமியா. சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தில் செழித்து வளர்ந்தது? ஆன்சர்: 2500 BC to 1750 BC. ஹரப்பா தளத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர்: தயா ராம் சாஹ்னி. சிந்து சமவெளி நாகரிகத்தின் பெரும் குளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர்: மொஹஞ்சதாரோ. சிந்து நாகரிகம் என்ற சொல்லை பயன்படுத்திய முதல் அறிஞர் யார்? ஆன்சர்: ஜான் மார்ஷல். சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீடுகள் எதனால் கட்டப்பட்டன? ஆன்சர்: செங்கற்கள். சிந்து சமவெளி நாகரிகத்தின் மொஹஞ்சதாரோ தளத்தை பின்வரும் தொல்லியல் அறிஞர்களில் யார் கண்டுபிடித்தார்? ஆன்சர்: ராகல் தாஸ் பானர்ஜி. ஹரப்பன்கள் எதனுடன் பயன்பாட்டை அறிந்திருக்கவில்லை? ஆன்சர்: இரும்பு. பின்வரும் ஹரப்பன் தளங்களில் எந்த தளத்தில் கப்பல் துறை இருந்தது? ஆன்சர்: லோத்தல். மொஹஞ்சதாரோ எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர்: லர்கானா மாவட்டம். சிந்து நாகரிக மக்களின் முக்கிய தொழில் என்ன? ஆன்சர்: விவசாயம். இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான நகரம் எது? ஆன்சர்: ஹரப்பா. சிந்து சமவெளி நாகரிகத்தில் மொஹஞ்சதாரோ என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர்: இறந்தவர்களின் மேடு. சிந்து சமவெளி நாகரிகத்தின் தலைநகரங்கள் யாவை? ஆன்சர்: ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. ஹரப்பா எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? ஆன்சர்: ராவி. மொஹஞ்சதாரோ எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? ஆன்சர்: சிந்து.